நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 44. மார்த்தா ஆல்வரஸ் தடுமாறியபடியே பின்னால் சென்று அவள் கைகளை மடித்தாள். தனக்கு முன்னால் இருந்த அந்த பொன்னிற கேசம் கொண்ட பெண்ணை ஆராய்ந்தாள். என்னை மன்னிக்க வேண்டும் என்ற சியானா இப்பொழுதும் சரளமான இத்தாலியிலேயே பேசினாள். நாங்கள் உங்களிடம் நிறைய விஷயங்களில் பொய் சொல்லிவிட்டோம். காவலாளியும் மார்த்தா அளவுக்கு குழம்பினான். ஆனால் தன் நிலையில் அப்படியே நின்றிருந்தான். சியானா இப்பொழுது சரளமாக இத்தாலியிலேயே பேசினாள். தான் புளோரன்ஸ் மருத்துவமனையில் வேலை செய்வதாகவும் நேற்றிரவு தலையில் துப்பாக்கி தோட்டா காயத்துடன் லெங்டன் அங்கே வந்ததாகவும் மார்த்தாவிடம் கூறினாள். தன்னை அங்கே கொண்டு சேர்த்த விஷயம் குறித்து லெங்டனுக்கு எல்லாம் மறந்துவிட்டது என்றும் மார்த்தா காட்டிய அந்த பாதுகாவல் வீடியோவை பார்த்த அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது என்றும் அவள் விளக்கினாள். உங்கள் காயத்தை காட்டுங்கள், சியானா லெங்டனுக்கு உத்தரவிட்டாள். லெங்டனின் சிக்கலான தலைமுடிக்கு கீழே இருந்த காயத்தை மார்த்தா பார்த்தபோது ஜன்னல் கட்டையில் அமர்ந்து சில நொடிகளுக்கு தன்னுடைய கைகளிலேயே முகத்தை வைத்திருந்தாள். கடந்த 10 நிமிடங்களில் தாந்தேயின் மரண முகமுடி தன்னுடைய கண்காணிப்பின் கீழ் திருடப்பட்டது மட்டுமல்லாமல் அந்த 2 திருடர்களுள் ஒருவர் மரியாதைக்குரிய அமெரிக்கா புரொஃபசர், மற்றொருவர் அவளுக்கு மிகவும் நம்பிக்கையான உடன் பணிபுரியும் தோழர் என்பதையும் அவர் இப்பொழுது இறந்துவிட்டார் என்பதையும் தெரிந்து கொண்டாள். மேலும் அகன்ற கண்களை கொண்டிருந்தவளும் ராபர்ட் லெங்டனின் அமெரிக்க சகோதரி என்றும் மார்த்தா நினைத்திருந்த இந்த இளம் சியானா புரூக்ஸ் ஒரு டாக்டர், பொய்யை ஒப்புக்கொண்டவள் மற்றும் சரளமான இத்தாலியில் பேசிக் கொண்டிருப்பவள். மார்த்தா என்ற லெங்டனின் குரல் ஆழ்ந்தும் புரிதலுடனும் இருந்தது. இது நம்புவதற்கு கடினமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நேற்றிரவு என்ன நடந்தது என்பது பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இக்னேஷியாவும் நானும் ஏன் அந்த முகமுடியை எடுத்தோம் என்பது பற்றியும் எனக்கு எதுவும் தெரியாது. அவர் உண்மையைதான் சொல்கிறார் என்று அவருடைய கண்களிலிருந்தே மார்த்தா தெரிந்து கொண்டாள். அந்த முகமுடியை நான் உன்னிடமே திருப்பி தந்து விடுகிறேன் என்றார் லெங்டன். என்னுடைய வார்த்தையை நீ நம்பலாம், ஆனால் என்னை போகவிடவில்லை என்றால் அதை மீட்க முடியாது. இப்போதைய சூழ்நிலை மிகவும் சிக்கலாகிவிட்டது. நீ எங்களை உடனடியாக போகவிட வேண்டும். அந்த விலைமதிப்பற்ற முகமுடியை மீட்க வேண்டும் என்று நினைத்தாலும் யாரையும் போகவிடும் எண்ணம் மார்த்தாவிற்கு இல்லை. போலீஸ் எங்கே போய்விட்டது? பியாசா டெல்லா சிக்னோவில் தனியாக நின்றிருந்த போலீஸ்காரரை அவள் பார்த்தாள். அந்த அதிகாரிகள் இன்னமும் அருங்காட்சியகத்திற்கு வந்து சேராதது விசித்திரமாக இருந்தது. தொலைவில் ஒரு வினோதமான ஒலியும் மார்த்தா கேட்டாள். அது யாரோ ஒரு மின்சார ரம்பத்தை பயன்படுத்துவதை போல் இருந்தது. அதன் சத்தம் இப்போது அதிகரித்தது. என்ன அது? லெங்டனின் தொனி இப்போது கெஞ்சுவதை போல் இருந்தது. மார்த்தா, உனக்கு இக்னேஷியாவை பற்றி தெரியும். ஒரு நல்ல காரணத்துக்காக தான் அவர் அந்த முகமுடியை எடுத்திருக்க வேண்டும். இங்கே ஒரு பெரிய விஷயத்தை நினைத்துப்பார். அந்த முகமுடியின் சொந்தக்காரரான பெட்ரன் ஜாப்ரிஸ்ட் மிகவும் குழப்பமான மனிதர். அவர் ஏதேனும் பயங்கரமான விஷயத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். இவை எல்லாவற்றையும் விளக்க எனக்கு நேரமில்லை. ஆனால் நீ எங்களை நம்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். மார்த்தா வெறுமனே முறைத்தாள். இதில் எதிலுமே அர்த்தம் இருப்பதாக தோன்றவில்லை. திருமதி ஆல்வரஸ் என்ற சியானா மார்த்தாவை உறைய வைப்பது போல் பார்த்தாள். உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் உங்களுடைய குழந்தையின் எதிர்காலம் பற்றியும் நீங்கள் கவலைப்பட்டால் இப்பொழுதே எங்களை நீங்கள் போகவிட வேண்டும். மார்த்தா தன்னுடைய கைகளை அடிவயிற்றில் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டாள். தன்னுடைய பிறக்காத குழந்தைக்கு விடப்பட்ட எச்சரிக்கையால் அவள் மகிழ்ச்சி அடையவில்லை. வெளியில் இருந்து கேட்ட அந்த உயர் ஒலி மேலும் அதிகரித்துக் கொண்டே சென்றது. மார்த்தா ஜன்னலுக்கு வெளியே பார்த்தபோது அந்த ஒலி எங்கிருந்து வருகிறது என்பதை அவளால் பார்க்க முடியவில்லை. ஆனால் அவளால் வேறு ஒன்றை பார்க்க முடிந்தது. அந்த காவலாளியும் அதை பார்த்தான். அவன் கண்கள் விரிந்தன. பியாசா டெல்லா சிக்னோராவிற்கு கீழே சைரன் ஒலிகள் இல்லாமல் அந்த அரண்மனை கதவுகளுக்கு வெளியே தாவி குதித்து வழிகாட்டிய 2 கருப்பு நிற வேன்களுக்கு பின்னால் நீண்ட வரிசையில் வந்த போலீஸ் வண்டிகளுக்கு வழிவிட்ட கூட்டம் 2ஆக பிரிந்து நின்றது.
அதிலிருந்து கருப்பு சீருடை அணிந்த வீரர்கள் வெளியில் குதித்தனர். பெரிய துப்பாக்கிகளை சுமந்திருந்த அவர்கள் அந்த கட்டிடத்திற்குள் நுழைந்தனர். மார்த்தாவை பயம் பீடித்துக் கொண்டது. யார் இவர்கள்? பாதுகாப்பு காவலாளியும் அச்சத்தை உணர்ந்தான். அந்த உயர் ஒலி கொண்ட ஹிஸ் ஒலி சட்டென்று காதுகளை துளைப்பதைப் போல் கேட்டது. ஜன்னலுக்கு வெளியே காட்சிக்கு தெரிந்த சிறிய ஹெலிகாப்டரை கண்டு மார்த்தா அதிர்ச்சியுடன் பின்வாங்கினாள். அந்த மிஷின் 10 அடிகள் தொலைவில் கூட இல்லை. ஏறக்குறைய அந்த அறையில் இருந்தவர்களை அது முறைத்து பார்த்து கொண்டிருந்தது. அது ஒரு சிறிய ஹெலிகாப்டர். 1 அடி நீளம் இருக்கும். அதன் முனையில் ஒரு உருளை பொருத்தப்பட்டிருந்தது. அந்த உருளை இப்பொழுது அவர்களை குறிவைத்திருந்தது. அது சுடப்போகிறது என்று கத்தினாள் சியானா. எல்லோரும் குனிந்து கொள்ளுங்கள். அந்த ஜன்னல் கட்டைக்கு கீழே அவள் குனிந்து கொண்டாள். உறைந்து போன மார்த்தாவும் அவளை போன்றே குனிந்து கொண்டாள். அந்த காவலாளியும் கீழே குனிந்தபடி இலக்கில்லாமல் அந்த சிறிய இயந்திரத்தை குறிவைத்தான். அந்த ஜன்னல் கட்டைக்கு கீழே மார்த்தா பாய்ந்தபோது லெங்டன் அப்படியே நின்று கொண்டிருப்பதை அவள் கவனித்தாள். சியானாவை விசித்திரமாக பார்த்தபடி எந்த ஆபத்தும் இல்லை என்பது போல் அவர் நின்றிருந்தார். திரும்பவும் எழுந்திருக்கும் முன்னர் சியானா ஒரே ஒரு கணம்தான் தரையில் கிடந்திருப்பாள். பின்னர் லெங்டனின் கையை பிடித்து அவள் கூடத்தை நோக்கி அவரை தள்ளி கொண்டு சென்றாள். ஒரு கணம் கழித்து அந்த கட்டிடத்தின் முக்கிய நுழைவாயிலை நோக்கி அவர்கள் ஓடிக்கொண்டிருந்தனர். முட்டிக்காலிட்டு அமர்ந்த காவலாளி அவர்களை நோக்கி ஸ்னைப்பரை போல் துப்பாக்கியை நீட்டி பிடித்தான். தப்பி ஓடும் அந்த இரட்டையர்களை நோக்கி குறிவைத்தான். சுடாதே என்று மார்த்தா உத்தரவிட்டாள். அவர்கள் தப்பிக்க வாய்ப்பில்லை. ஒரு முனையில் லெங்டனும் சியானாவும் மறைந்து போனார்கள். ஒரு கணம் முன்னதாக சென்றிருந்தால் மற்றொரு வழியில் வந்து கொண்டிருக்கும் அதிகாரிகள் மீது அந்த இரட்டையர்கள் மோதி விழுந்திருப்பார்கள் என்பது மார்த்தாவுக்கு தெரியும். வேகம் என்று அவசரப்படுத்திய சியானா தாங்கள் உள்ளே வந்த வழிக்கு பின்னோக்கி லெங்டனுடன் விரைந்து கொண்டிருந்தாள். உள்ளே வந்து கொண்டிருந்த போலீசிடம் பிடிபடும் முன்னர் முக்கிய நுழைவாயிலை கடந்து விடலாம் என்று அவள் நம்பினாள். ஆனால் அதற்கான வாய்ப்பு 0 என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டாள். லெங்டனுக்கும் அதே போன்ற சந்தேகங்கள் இருந்தன. எந்தவித எச்சரிக்கையும் இல்லாமல் அந்த கூடத்தின் குறுக்கு வெட்டு பகுதியில் வழுக்கிக் கொண்டே சென்றார். இந்த வழியில் சென்றால் நம்மால் தப்ப முடியாது. இப்படி வாருங்கள். சியானா தன்னை பின்பற்றுமாறு அவரை வற்புறுத்தினாள். ராபர்ட், நாம் அப்படியே இங்கே நின்று கொண்டிருக்க முடியாது. லெங்டன் கவனம் சிதறியவரை போல் காணப்பட்டார். தனக்கு இடது பக்கம் இருந்த குறுகலான மாடப்பகுதியின் முனையில் ஒரு மங்கலான விளக்கு எரியும் அறை இருப்பதை கண்டார். அந்த அறை சுவர்களில் பிரதான வரைபடங்கள் மாட்டப்பட்டிருந்தன. அதன் மையப்பகுதியில் ஒரு பெரிய இரும்பு கோலம் இருந்தது. அந்த பெரிய உலோகத்தை நோக்கி மெதுவாக தலையாட்டத் தொடங்கிய லெங்டன் பின்னர் வேக வேகமாக தலையாட்டினார். இந்த வழி என்ற லெங்டன் சட்டென்று அந்த இரும்பு கோலத்தை நோக்கி புறப்பட்டார். ராபர்ட், தன்னுடைய சிறந்த தீர்மானத்திற்கு எதிராக சியானா அவரை பின்தொடர்ந்தாள். அந்த பாதையானது அதன் வழியில் இருந்து தள்ளியிருக்கும் அருங்காட்சியகத்திற்கு அவர்களை இட்டுச் சென்றது. ராபர்ட், அவள் மூச்சு வாங்கினாள். இறுதியாக அவரை பிடித்துவிட்டாள். நாம் எங்கே போகிறோம்? ஆர்மீனியா வழியாக என்றார் அவர். என்ன? ஆர்மீனியா, லெங்டன் மீண்டும் கூறினார். அவர் கண்கள் அந்த இடத்திலேயே நிலைத்திருந்தன. என்னை நம்பு. ஒரு தளத்திற்கு கீழே 500 கூடத்தின் பால்கனியில் அச்சத்துடன் நின்றிருந்த சுற்றுலாவாசிகளுக்கு நடுவில் மறைந்திருந்த பயந்தா தனக்கு அருகாமையில் ப்ரூடரின் SRS ஆட்கள் அருங்காட்சியகத்திற்குள் தடதடத்து நுழைகையில் தன்னுடைய தலையை கீழே கவிழ்த்துக் கொண்டாள். கீழே இருந்த படிக்கட்டுகளில் அந்த பகுதியை போலீஸ் சுற்று வளைத்த போது படார் என சாத்தப்படும் கதவுகளின் ஒலி அந்த கூடம் முழுவதும் எதிரொலித்தது. லெங்டன் உண்மையிலேயே அங்கு இருந்தால் அவர் மாட்டிக்கொள்வார். துரதிருஷ்டவசமாக வயந்தாவும் தான்.